த இன்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட். இந்த மூவியை வந்து எனக்கு பிகே ஷார்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபேவரட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போன்னு நான் இந்த மூவியை பார்த்தேன். செம்ம கன்ஃபியூசிங்கான ஸ்டோரிங்க, பட் ஸ்டோரி சூப்பராக இருந்தது. ஸோ அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து ஆர்டர் வந்து கொஞ்சம் மாற்றி தான் வந்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியே கதை சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போய் இந்த மூவியை கூட பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நான் அதில் கதையை சொல்கிறேன். ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவையும் ஹீரோயினியை பற்றியும் சொல்லிடுறேன். ஹீரோ வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரிங்க. எதை செய்கிறதா இருந்தாலுமே வந்து ரொம்ப யோசிப்பார். கொஞ்சம் டிப்ரெஷனான டைப் அவர். நம்ம ஹீரோயினி வந்து அவுட் கோயிங், எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாமே இம்பல்சிவாக முடிவெடுக்கும். ஏதாவது வேணால் உடனே செஞ்சிடும். இது வேணுமா உடனே செய்யணும், எதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டைப்பு. 2 பேருமே ஆப்போசிட் டைப்பு, ஆனால் 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு பீச்சுக்கு போயிருப்பான். அந்த பீச்சுக்கு போகும்போது வந்து நம்ம ஹீரோயினியை மீட் பண்ணுவோம். நம்ம ஹீரோயினி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா யாரா இந்த பொண்ணு ஆரஞ்சு கலரில் ஜாக்கெட் போட்டு வந்திருக்கீங்க, நம்ம அதெல்லாம் நம்மளால் இருக்க முடியாது, எவ்வளோ தைரியமாக நிற்கிது பாரு அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து இவன் என்ன நம்மளை ரொம்ப நேரம் பார்க்குறானே அப்படின்னு வந்து இவன் கிட்ட பேசும். ஸோ இப்படி தான் முதல்ல ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக இன்னொரு பொண்ணு கூட சிச்சுவேஷன்ஷிப்பில் இருப்பான். அதை காமிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணை நவ்மி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட இருப்பான். ஐ திங்க் ஏன் இதை இன்க்ளூட் பண்ணாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒழுங்காக டிசிஷன் எடுக்க மாட்டான். ஸோ அதை வந்து காமிக்கிறதுக்கு தான் இதை இன்க்ளூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். லைக் விட்டுட்டு போகிறேன்னா விட்டுட்டு போ, ஒன்றா இருக்கன்னா ஒன்றா இரு, ஏன் இப்படி நடுவில் நிற்கிற அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கேரக்டருக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி தான். ஆனால் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஹீரோட்ட தெளிவாக சொல்லிடுறீங்க, பாரு என்கிட்டலாம் இப்படி ஆடிட்டுலாம் நிற்க முடியாது, நீ என்னை லவ் பண்ணுறன்னா டேட் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம ஹீரோவும் சரி டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து அவங்க கதை ஸ்டார்ட் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்போட பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம அப்படியே பார்க்க மாட்டோம், நம்ம ஹீரோவோட மெமரி வழியாக தான் பார்ப்போம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினி வேறு பர்சனாலிட்டின்னு சொன்னால, ஸோ 2 பேருக்கும் நல்லா கிராஷ் ஆகும். அதனால் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க, பிரேக்கப் ஆயிரும். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி அடுத்த நாள் பார்க்க போவோம். ஆமாம் பிரேக்கப் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினியை வந்து வேலை செய்கிற அந்த லைப்ரரியில் போய் பார்க்க போவான். பட் நம்ம ஹீரோ வந்து அங்கே போகும்போது நம்ம ஹீரோயினி வந்து இவன் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியே பார்க்கும். என்ன இவன் நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி பார்க்குற அப்படின்ற மாதிரியே ஹீரோ இருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் வந்து திடீர்னு இன்னொரு பையனை கிஸ் பண்ணும். இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் இன்னொரு பையனை டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரே ஷாக்கு, என்னது கொஞ்ச நாள் தானே ஆச்சு பிரேக்கப் ஆகி, அதுக்குள்ளே இன்னொருத்தவங்க கூட இருக்காளே அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கோவத்தில் இருப்பான். கோவத்தில் வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவான். அவள் எப்படி என்னை மறக்கிற மாதிரி நடிப்பா, இப்போ என்னென்னா இன்னொருத்தவங்க கூட வேற இருக்கா, நான் என்ன இழிச்ச வேணா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்படுற மாதிரி இருப்பானா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு கார்டு எடுத்து தருவான். இது வந்து ஒரு கிளினிக் மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. இப்போ தான் இந்த ஸ்டோரியில் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இது என்ன கார்டுன்னு ஒரு டாக்டரோட கிளினிக் கார்டு. இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களோட மெமரியெல்லாம் அழிப்பார். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளை மட்டும் அழிப்பார். கிளினிக்கு வந்து என்ன மாட்டானா வந்து இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் மாதிரி, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னா வலிக்கவே வலிக்காது, அதான் அவனை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வலிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாட்டா தான் இன்டர்னல் சன்ஷைன் ஆஃப் த ஸ்பாட்லெஸ் மைண்ட். மண்டையில் ஒன்றுமே இல்லைன்னா வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஸோ ஹீரோ வந்து இது என்ன புதுசாக இருக்குது, இன்னும் ஏமாத்த பார்க்குறீங்களா, நீ போய் அங்கே பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைப்பானா. நம்ம ஹீரோ வந்து பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்பான். இங்கே போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஹீரோயினி வந்து மெமரி எல்லாம் மொத்தமாக அழிச்சிருக்கும். அது வந்து இம்பல்சிவ் சொன்னேன் தெரியுமா, உடனே ஏதாவது பண்ணோம் உடனே பண்ணிடும். ஆமாம் கோவப்பட்டுச்சுல, ஸோ வேகமாக போய் மெமரி அழிச்சிருக்கு. நம்ம ஹீரோவுக்கு முதல்ல ரொம்ப சேடாக இருக்கும், எப்படி என்ன மறப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறமா கோவம் வர ஆரம்பிக்கும், எப்படி என்ன மறப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனும் அந்த ப்ரொசீஜர் பண்ணிப்பான் நம்ம ஹீரோயினியை மறக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொசீஜர் பண்ணணுன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க என்ன கேட்பாங்கன்னா பொருள் வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோயினியோட மெமரிலாம் எந்தெந்த பொருள் வச்சுருக்கு, அவளோட ட்ராயிங், அவள் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு, அவள் செஞ்ச கிஃப்ட்டு, அவள் வீட்டில் விட்டுட்டு போன பொருள் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதை வந்து நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வைப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினியை வந்து ஞாபகம் வரும்ல, அந்த பிரெயின் செல்ஸை மட்டும் கரெக்டாக வந்து இரேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட்லேருந்து இரேஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொருளை பார்க்கும் போது ஒவ்வொரு நினைவு வருமா, அப்போ வந்து இரேஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இரேஸ் பண்ணிவிட்டு இந்த பொருளையும் அழிச்சிருவாங்க. ஸோ மொத்தமாக அவளோட நினைவுகளே இருக்காமல் போயிடும். நம்ம ஹீரோவும் கோவத்தில் கொண்டு போய் இதை வந்து அந்த டாக்டர்கிட்ட கொடுத்துருவான். இவங்களும் ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இந்த ட்ரீம் சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் ட்ரிப்பியாக இருக்கும், லைக் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், நிறைய வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அவனோட மெமரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்கல்ல, அவனுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கும், என்னோட மெமரி அழிக்கிறாங்க, இவனோட மைண்டுக்குள்ளே இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் ரியல் பீப்புள்ஸ் கிடையாது, அவனோட மெமரி வந்து உருவாக்கின ஆளுங்க தான். அதாவது கனவுல வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வந்து பேசுனீங்கன்னா ரியல் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் இருக்குமா, இருக்காதுல்ல, அந்த கணக்கு தான். ஸோ வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரொசீஜரில் போட்டு படுக்கப்பட்டுருவாங்க. இந்த இடத்துல தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக்கில் வேலை செய்கிறாங்கல்ல, இந்த 4 பேருமே அன்ப்ரொஃபஷ்னல். இந்த மாதிரி ஆளுங்க தான் என்னோடய டாக்டராக இருந்தால் வாய்ப்பே இல்லை நான் இவங்கக்கிட்ட ஆப்ரேஷன் போகிறதுக்கு. அந்த மாதிரி அன்ப்ரொஃபஷ்னல் இவங்க 4 பேரும். ஏன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஹீரோ வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்கல்ல, அது வந்து நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் வச்சு நடத்துவாங்க. ஸோ அவனோட வீட்டில் போயிட்டு அவங்க என்னவோ அவங்க வீடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து 2 பேர் தான் வந்து ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, ஒரு டாக்டர் அப்புறம் இன்னொருத்த வந்து ஏதாவது தப்பாக போச்சுன்னா வந்து பார்த்துக்கிறதுக்கு. இது தப்பாக போச்சுன்னா பார்த்துட்டு இருக்கான்ல, இவன் பேர் வந்து பேட்ரிக். இருக்கிறதுலே கிரிப்பியான டூட். இவன் வந்து நம்ம டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான், இந்த மாதிரி நான் இப்போ ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு பொண்ணை டேட் பண்ணுறியா, நீ எல்லாம் பொண்ணுங்கிட்ட பேச பயப்படுவேன். ஆமாம், ஆனால் நான் இப்போ டேட் பண்ணுற பொண்ணு ஆக்சுவலாக நம்ம கிளையண்ட்டு. நம்ம வரும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் மெமரியெல்லாம் இரேஸ் பண்ணோம்ல, இப்போ அவளை தான் டேட் பண்ணுற. கிளையண்ட்டை டேட் பண்ணுற? ஆமாம் அப்படின்வா. யாரை டேட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயினியை தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ மை காட், அதாவது எப்படி டேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வந்து அவளோட மெமரி இரேஸ் பண்ணால, அப்போ ஹீரோ என்னென்னலாம் பேசுனா என்னென்னலாம் சொன்னா அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம ஹீரோயினிகிட்ட போய் சொல்லி அப்படி வளைச்சி போட்டு டேட் பண்ணிட்டு இருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோயின் இவனை லவ் வந்து அவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியில் டேட் பண்ண மாட்டான். இது மொத்தமாக ஹீரோவோட பர்சனாலிட்டி அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு அப்படி டேட் பண்ணுவான். க்ரீப்பியான டூட். நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஆக்சுவலாக இவன் சொல்கிறது பிடிக்கும், ஆனால் இவன் சொல்கிறது பிடிக்காது. இவன் சொல்லும் போது வந்து இது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனால் இவன் வாயிலேருந்து வரும்போது இவன் வாயிலேருந்து என்ன வருது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினிக்கு இருக்கும். இப்போ ஹீரோயினி ஃபோன் பண்ணிச்சுல, ஃபோன் பண்ணி வந்து கதறும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என் மண்டே வெடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ என்னை விட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுமா. நம்ம பேட்ரிக் இருக்காங்க, அவன் வந்து இரு நீ ரொம்ப கவலைப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த டாக்டர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இங்கே பேஷண்ட் இருக்காங்க அதெல்லாம் கவலை இல்லை, கிளம்பி போயிடுவான். அங்கே நம்ம ஹீரோயினிக்கிட்ட இப்போ காமிப்பாங்க. அவங்க கிளம்பி போயிட்ட பிறகு நம்ம ஹீரோயினி வந்து ரொம்ப பதறும், இப்போமே கிளம்பலாம், இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. இந்த இடம் வந்து ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து ஃபஸ்ட்டு டேட் வரும்போது போன இடம். இந்த இடம் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் தெரியும், ஆனால் ஏன்னு தெரியாது. ஸோ அதனால் இந்த பேட்ரிக்கை கூட்டிகிட்டு வந்து இந்த ஐஸில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்திருப்பாங்க. அவளுக்கு வந்து ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பேட்ரிக் இருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோயினியை ஃபஸ்ட் டைம் டேட்டு கூட்டிகிட்டு வரும்போது என்னெல்லாம் பேசினானோ அதெல்லாம் பேசுவான். ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு வந்து பிடிக்காது. என்னது இது, இந்த நேரத்தில் தான் அவன் வந்து ஒரு கிஃப்ட்டும் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினிக்காக இதை வாங்கி வச்சுருப்பான், வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்களே, ஸோ அதனால் கொடுக்காம இருப்பான். இதை அவன் வீட்டில் வச்சுருப்பான்ல நம்ம ஹீரோ வீட்டில், இதை வந்து இந்த பேட்ரிக் வந்து திருடிட்டு வந்து நம்ம ஹீரோயினிகிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோயினிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு இந்த மாதிரி யாருமே கிஃப்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி நம்ம ஹீரோ யாருக்குமே கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினிக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு யாரும் கிஃப்ட் பண்ணதில்லை ஆனால் பண்ண மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாள். சரி, இந்த இடத்துல எதுவுமே சரியாக இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிடுவாள். இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ சைடில் காமிப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து என்ன தான் அந்த பிரெயின் ப்ரொசீஜர் நடந்தாலும் வெளியே நடக்கிறதெல்லாம் கேட்கும்ல. ஸோ அந்த பேட்ரிக் வந்து அவன் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினியை பற்றி பேசிட்டு போவான்னா, அதனால் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும், ஓ மை காட் என்னோட ஆளையாடா லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கோவத்தில் இருப்பான், எவ்வளோ தைரியம் தான் ஆளை லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவனோட மெமரி எல்லாம் இரேஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து தான் இரேஸ் பண்ணுவாங்க. அவங்க பிரேக்கப், நிறையா சண்டை, அப்புறம் கொஞ்சம் நல்ல நாள், ஃபஸ்ட்டு டேட்டு, தடவை பார்த்தது அப்படின்ற மாதிரி இரேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி அவனோட கெட்ட மூமெண்ட்ஸ் இரேஸ் பண்ணுவாங்க, நல்ல மூமெண்ட்ஸ் இரேஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருந்தால் கெட்ட மூமெண்ட்ஸும் இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸும் இருக்கும்ல. கெட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிடும், பட் அதே நேரத்தில் நல்ல மூமெண்ட்ஸும் போகுமா அவனுக்கு வந்து பதற ஆரம்பிக்கும், அவ கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து திடீர்னு யோசனை வரும், வேண்டாம் இந்த ப்ரொசீஜர் இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு நடுவில் யோசிப்பான். ஆனால் இனிமேல் நிறுத்த முடியாது, ஏன்னா அவன் வந்து ஒரு கோமாட்டோஸ் ஸ்டேஜில் தான் இருப்பான். அவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும், பட் வந்து அவனால் மூவ் பண்ண முடியாது, இந்த ப்ரொசீஜர் முடிகிற வரையும் நவர முடியாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவன் மெமரி இரேஸ் பண்ணுற வரையும் ஒரு அவேக்னஸ்லேயே இருந்துட்டு அப்புறம் அவளை மறக்கிறது தான் இப்போ. அவனுக்கு வந்து அது பிடிக்காது, எப்படியாவது இதை நிறுத்தணுமே அப்படின்னு இருப்பான். ஸோ அதனால் அந்த மைண்ட்லேயே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுவோம், அந்த ஹீரோயினியும் பதில் சொல்லும், எல்லாம் உன்னால தான் ஆச்சு,
நீ ஏன் போய் என்னை மறந்த, அதனால தான் நானும் உன்னை மறக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசுவான். அவன் நம்ம ஹீரோயினியும் உனக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி, நான் தான் இம்பல்சிவ் ஆச்சுல்ல, சாரி அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே பேசிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோயினியை ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியாதா. அப்போ நம்ம ஹீரோயினி வந்து ஐடியா தரும், என்னை வந்து நான் இல்லாத ஒரு மெமரிஸில் போய் ஒழிச்சு வை, அப்போ என்ன பண்ண முடியும் அவங்களால அப்படின்னு சொல்லுவாள். நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சின்ன வயசு மெமரிஸில் வந்து நம்ம ஹீரோயினை வந்து ஒழிச்சு வைப்பான். இங்கே ரியல் வேர்ல்டில் வந்து ஒரிஜினல் டாக்டர் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்கான்ல, அவனும் இன்னொரு நர்ஸும் வந்து நல்லா குடிச்சிட்டு இங்கே ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னல அன்ப்ரொஃபஷ்னல் சொல்லிட்டு இன்னொருத்தன் வீட்டில் போயிட்டு பிரெயின் ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் வீட்டில் குடிச்சிட்டு எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ மை காட். இவங்க இந்த மாதிரி உன்னோட பிரெயினை கொஞ்சம் நேரம் செக் பண்ணாமல் இருப்பாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோயினியை வந்து கொஞ்சம் போய் இன்னொரு இடத்துல ஒழிச்சு வச்சிருவான். ஆனால் இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவான், எங்கே போனா, எங்கே இந்த மெமரி வேறு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவான். இவனுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது, ஏன்னா இவன் ஜூனியர் தானா. ஸோ அதனால் வந்து இந்த சீனியர் டாக்டர் இருப்பான்ல, அவனை உடனே ஃபோன் பண்ணி கூப்பிடுவான். ஏன்னா உயிர் போயிடும்ல. இந்த நர்ஸ் வந்து இங்கே தானே இருக்கும், நர்ஸ் பேர் வந்து மேரி, நம்ம மேரி இங்கே தானே இருக்கோம். அதனால் அந்த டாக்டர் வந்து கிளம்பு நீங்கள் இருக்கிறத பார்த்தா நல்லா திட்டுவாங்க, நீ இங்கே இருக்கவே கூடாது, நானும் பேட்ரிக்கும் மட்டும்தான் இங்கே இருக்கணும், ஆனால் எங்கே பாரு பெரிய பிரச்சனையாகும், கிளம்பணும். கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் ஆடி கிளம்புமா. அதுக்குள்ளே அந்த பெரிய டாக்டரே வந்துடுவான். வந்தோடனே இது எங்கே, இவன் எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக அந்த ப்ரொசீஜர்கிட்ட வந்துட்டு கரெக்ட் பண்ணி விட்ருவார். இப்போ வந்து நம்ம ஹீரோவோட வேர்ல்டில் காமிப்பாங்க, அதாவது ஹீரோவோட கனவு வேர்ல்டில் காமிப்பாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயின் இன்னொரு இடத்துல ஒழிச்சு வச்சிருந்தால இழுத்துட்டு வந்து ஒரிஜினல் வேர்ல்டில் போட்டுட்டு எல்லா மெமரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு திடீர்னு பயம் வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுவான். இன்னொரு மெமரியில் போட்டு ஒழிச்சு வைப்பான், அந்த மெமரியில் போட்டு ஒழிச்சு வைப்பான். ஆனால் அந்த பெரிய டாக்டர் இருக்கான்ல, அவனுக்கு வந்து வேலை நல்லா தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து கரெக்டாக போட்டு எல்லா மெமரியும் இரேஸ் பண்ண வந்து ஆட்டோமேட்டிக்கலாக செட் பண்ணி விட்டுருவான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஜூனியர் டாக்டர் இருக்கான்ல, அவன் வெளியே போவான்னா இந்த நேரத்தில் மேரி இருக்கால, இந்த நர்ஸும் இந்த டாக்டரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ பிளாட்டிஸ்ட் தான் உள்ள வைப்பீங்க, இது என்ன புது டெவலப்மெண்ட் தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, இது வந்து இந்த மூவியோட தீம்குள்ளே தான் வரும். இந்த பெரிய டாக்டர் வந்து இந்த நர்ஸு கூட கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான்ல, இந்த பெரிய டாக்டரோட ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கும்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கும். ஏன்னா ராத்திரி இந்த நேரத்தில் கிளம்பி போகிறாரு வேலைன்னு சொல்லிட்டு, எங்கே போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு வருமா. வரும்போது ஜன்னலில் பார்க்கும், நம்ம டாக்டரும் அந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம டாக்டர் ஒய்ஃப் செம கோவமாயிருமா. உடனே டாக்டர் வந்து திரும்பினோடனே பார்ப்பாரு, ஐயோ என் ஒய்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு கிளம்பி இந்த ஒய்ஃப் வந்து பேச வருவார். அது வந்து வச்சுக்கோவும், சாரியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புமா. அந்த நர்ஸ் வந்து உடனே சாரி கேட்கும், ஐயோ ஐம் சாரி, அவர் என்ன கிஸ் பண்ணல, நான் தான் அவரை கிஸ் பண்ணேன், அவர் மேலே தப்பே இல்லை, நான் உங்கள் நடுவில் வரணும்னு நினைக்கவே இல்லை உங்கள் கல்யாணத்தில் அப்படி இப்படின்னு சொல்லுமா. அந்த ஒய்ஃபில் நீ அவட்ட சொல்லவே இல்லையா, சொல்லு, பாவம் எப்படி தணர்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இப்போ தான் அந்த பெரிய டாக்டர் சொல்லுவான், ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே ஒரு தடவை அஃபரில் இருந்திருக்காங்க, ஆனால் வந்து இது வேண்டாம், என் ஒய்ஃப் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு இந்த பெரிய டாக்டர் சொன்னதுனால இந்த பொண்ணு வந்து இங்கே வேலை செய்ய முடியல, உங்களையே நான் நினச்சிட்ருக்கேன், உங்களை நான் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜரை பண்ணியிருக்கு. ஆனாலும் அவன் மேலே திருப்பி லவ் வந்திருக்கு, அதுக்கு வேற யாரையாவது பிக் பண்ணியிருக்கலாமே. இந்த டூடா லைக் கமான் கேர்ள், என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா. நம்ம நர்ஸுக்கு வந்து ஒரே ஷாக்காக இருக்கும், என்னது ஏற்கனவே டேட் பண்ணிட்டு மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஷாக்கில் இருக்குமா. நம்ம நர்ஸும் வந்து அதே யோசிச்சுட்டு இருக்கோம், லைக் நான் ஏன் அதை மறக்கணும்னு நினச்சேன், என்னோட இன்பர்ஃபெக்ட்னஸ் வந்து என் கூடயே இருந்திருக்கலாமே, இந்த மறக்கிறேன்னு நினச்சி நான் திருப்பி அதுலேயே தான் போய் விழுறேன். ஏன்னா இப்போ வந்து அவளுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா வந்து திருப்பி லவ் பண்ணியிருக்க மாட்டா, அவளுக்கு ஞாபகம் இல்லைன்றதுனால திருப்பி அதே தப்ப திருப்பி பண்ணுறா. ஸோ அப்படி தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக இன்டர்ப்ரிட்டேஷன் தான், எனக்கு புரிஞ்ச வரையும் இப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரி புரிஞ்சால் கூட அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் வந்து எடுத்து நோட் பண்ணிக்கிறேன். நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட மெமரி வந்து சுத்தமாக எரேஸ் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு மெமரி மட்டும் இருக்கும். ஹீரோயினி வந்து இன்னொருத்தரோட வீட்டை வந்து உடச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போவோம். நம்ம ஹீரோ வந்து நான் இங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுவான். ஸோ இதுதான் அவனோட மெமரி, ரொம்ப எம்பாரசிங்கான மெமரி. ஸோ அதனால் வந்து அதை கடைசியாக அழியும். இனிமேல் உன்னை பார்ப்பனான்னு தெரியல, நம்ம லவ்வெல்லாம் போகுதே அப்படின்ற மாதிரி இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோயினி வந்து அவன்கிட்ட சொல்லும், என்னை வந்து இந்த பீச்சில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன உடனே பிளாக், அவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு நம்ம ஹீரோயினியை பற்றி. இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எந்திக்கும் போது அவனுக்கு எதுவும் மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். பட் எதுவுமே மிஸ் ஆகலை, லைக் லிட்ரலி அவ்வளோதான் ஞாபகம் இல்லையே.
இங்கேருந்து தான் ஆக்சுவலாக கதையை வந்து காமிப்பாங்க. இங்கே எழும்புறதுலேருந்து தான் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். கிளைமேக்ஸ்லேருந்து தான் வந்து ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டோரியோட கதை ஸ்ட்ரக்சரே வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் தான் இருக்கும். சரி வாங்க, நான் இப்போ கிளைமேக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம ஹீரோ வந்து எந்திச்சுவான், நம்ம ஹீரோயினை மறந்துட்டான். அதே மாதிரி எப்பவும் போல் ரொட்டீனாக நடக்கிற மாதிரியே நடந்துட்டு வேலைக்கு போவான். நான் ட்ரெயினில் ஏறும் போது அவனுக்கு வந்து ஞாபகம் வரும், இந்த பீச்சுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏன் வந்தது எதுக்கு வந்துட்டே தெரியாது. நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகிற ட்ரெயினை விட்டுட்டு நேராக அந்த பீச் ட்ரெயினை போய் ஏறிடுவான். ஏறிட்ட பிறகு எதுக்கு நான் அந்த மாதிரி ஏறினேன், பட் ஃபைன் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நான் இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான். எதுக்கோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜேர்னல்லாம் எடுத்து நோட் பண்ண பார்ப்பான். பட் ஜேர்னலில் வந்து பேஜே இருக்காது. ஆப்வியஸ்லி பேஜே இருக்காது. ஏன்னா நம்ம ஹீரோயினியோட மெமரிஸ் எல்லாம் வந்து அந்த பேஜில் இருக்கும். அதெல்லாம் கிழிச்சு தான் கொடுத்தான். நம்ம ஹீரோயினோட மெமரிஸ்லாம் போச்சுல, அதனால் அது கூட இந்த நோட்ஸும் போயிடுச்சு. இவனுக்கு வந்து புரியாது, என்னது இது, ஏன் இந்த ஜேர்னல் நான் கிழிச்சிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினியும் வரும். அதுக்கும் ஞாபகம் வந்திருக்கும், இந்த இடத்துக்கு வரணும், ஏன் வரணும் எதுக்கு வரணும்னு தெரியாது, பட் வரணும்னு அவளுக்கு இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்திருப்பா. அவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. Why do I fall in love with every woman I see who shows me the least bit of attention? இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான்னா, கிளம்பலாம் எதுக்கு வந்தேன்னு தெரியல அப்படின்னு கிளம்பி அவங்க 2 பேரும் பஸ்ஸில் போகும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயினியை பிடிக்கும்ல. இப்போ நம்ம ஹீரோயினிக்குல யார் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நம்ம ஹீரோயினி ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடும். அதான் எக்ஸ்ட்ராவர்ட் ஆச்சே, அது பாட்டுக்கு அவன்கிட்ட பேசும். நம்ம ஹீரோக்கும் ஐயோ எனக்கு பிடிச்ச பொண்ணு என்கிட்ட பேசுதே அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கிட்ட நல்லா அந்த பஸ் ரைடு ஃபுல்லாக பேசிகிட்டே வருவான். இறங்கிட்ட பிறகு கொஞ்சம் மீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு டேட்டுக்கு போனாங்களா அந்த இடத்துக்கு திருப்பியும் போவாங்க. 2-3 டேட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்கிங் ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல. அந்த மாரி நர்ஸு சொன்ன ஞாபகம் இருக்குது, அந்த அஃபேர் வச்சுருந்ததில்ல. அது வந்து இனிமேல் இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது, நான் இந்த வேலையை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்கல்ல, இவனை மறக்கணும் அவனை மறக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரி தரணும். இது யார், இவர் என்ன, ஏன் என்னை பிடிக்கல, நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் மாதிரி தரணும். எல்லா பேஷண்ட்ஸோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் இந்த நர்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது வந்து எல்லாருக்குமே மெயில் பண்ணிடும், இந்த ஆளை தான் நீங்கள் மறந்தீங்க அப்படின்ற மாதிரி போட்டு இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து டெலிவரி பண்ணுறோம். அவங்க எல்லாருக்கும் இப்போ கிடைக்கும் போது நம்ம ஹீரோயினிக்கும் கிடைக்கும். நம்ம ஹீரோயினியும் வந்து ஒரு டேட்டுக்கு போகிற மாதிரி இருக்குமா, அது காரில் ஏறி உட்காந்துருக்கும் போது இந்த மெயில் வந்து திறந்து பார்க்கும். யார் இது, எனக்கு எதுக்கு டேப் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்கன்னு அது வந்து காரில் வந்து போடுமா. நம்ம ஹீரோயினி வந்து பேசும். அதுக்கு ஒரே ஷாக்கு, யார் என் வயசில் யாரோ பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது பேசும்போது நம்ம ஹீரோவை கரிச்சு கொட்டும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேஸ்டியான பிரேக்கப் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹீரோவை திட்டுமா, ஹீரோவுக்கு வந்து என்னது இது, இந்த பொண்ணு என்ன எப்படி திட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோயினை பாதியில் இறக்கி விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனோடனே நம்ம ஹீரோவுக்கும் டேப் கிடச்சிருக்கேன். ஏன்னா அவனும் தானே மறந்தான் நம்ம ஹீரோயினியை. அதை போட்டு வந்து பார்த்துட்ருப்பான். நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஐயோ இப்படி ஆகி போச்சே, என் மேலே தப்பு இல்லையே, ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போய் அவனை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்தால் நம்ம ஹீரோ வந்து அவன் ஒரு டேப்பை வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஃபுல்லாக நம்ம ஹீரோயினியை கரிச்சு கொட்டியிருப்பான். உள்ளே கொஞ்சம் நேரம் நிற்கும் காஃபிலாம் குடிச்சிட்டு, ஆனால் கேட்க முடியாது, அவ்வளோ கரிச்சு கொட்டிகிட்டு இருப்பானா. சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது, உனக்கு தான் என்னை சுத்தமாக பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகுமா. நம்ம ஹீரோ உடனே வேகமாக வந்து இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கணும்லாம் இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. I can't see anything that I don't like about you. But you right will. Now, I can't. But you will. Okay. Okay. திருப்பி பஸ்லேருந்து லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இன்னொரு டேட்டுக்கு போவாங்க. அந்த பீச்சுக்கு திருப்பி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினியும் வந்து என்ன தான் பிரேக்கப் ஆகி 2 பேரையும் மறந்தாலுமே வந்து இன்னொரு தடவை டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் லவ் பண்ண வந்து திருப்பி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் ஸ்டோரி முடியும். இந்த ஸ்டோரியோட ஒரிஜினல் தீம் வந்து நல்லாயிருக்கு. லைக் உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வந்து மறக்காதீங்க, அதுவும் நம்மளோட பாட்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மூவியோட மெசேஜ். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மூவியை வந்து பாருங்கள். நான் சொன்னது வந்து என்னோட இன்டர்பிரேஷன் தான். உங்களுக்கு வந்து இல்லை நீ சொன்னது தப்பு, நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஆப்வியஸ்லி ரீட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்மால் டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை கூட மென்ஷன் பண்ணுங்கள். நல்லா இருந்தது இந்த மூவி, நான் இன்னொரு தடவை கூட பார்க்கலாம் போல். நிறைய சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து மாட்டுது ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து இந்த ஸ்டோரியை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறாங்கல்ல.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை பாருங்கள். நான் இன்னொரு நல்ல ஸ்டோரியோடு வரேன். அது வரையும் போயிட்டு வரேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு வருகிறேன். பாய் பாய்.